25 லட்சம் வேணும் சிட்டியில் ஒரு காலேஜ் சேர்க்கணும். ஆமாம் சார். இது வந்து இன்றைக்கி லெட்ஸே அந்த பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு வச்சுங்களேன். ஒரு 16 வருஷம் கழிச்சு அவனுக்கு காலேஜில் சேர்க்கணும். 10% நீங்கள் பணவீக்கம் போட்டிங்கனாலே 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துடும். ஈஸியாக 1 கோடி ரூபாயிலேருந்து 1.25 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் வந்துடும். அதுக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 16 வருஷத்துக்கு நான் அதை தொடமாட்டேன், எனக்கு இப்போ இந்த பணம் தேவையில்லை, நான் 16 வருஷம் கழிச்சு தான் தொட போகிறேன். மேபி அவன் 10th படிக்கும்போதோ 11th படிக்கும்போதோ கொஞ்சம் எட்டி வேணால் பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. அது வரைக்கும் பார்க்காதீங்க. ஏன்னா பார்த்தா வந்து மேலேயும் கீழேயும் போகும், ஒன்று நமக்கு கை வைக்க தோணும். அது பண்ணவே கூடாது. அது 16 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கையாக கொஞ்சம் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல சான்ஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த 1 கோடிக்கு பக்கத்தில் போய்டும். நீங்கள் அதாவது 100% ஃபீஸ் கட்ட முடியாட்டாலும் 80% நீங்கள் உங்களோட முதலீடு வச்சே கட்டிடுவீங்க. ஓகே ஓகே, அதுவே பெரிய விஷயம். நீங்கள் முதலீடு பண்ணாமல் வெறும் சேமிப்பு மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் போக 6% அதெல்லாம் சார் கடனில் போய் விழுந்துடுறாங்க. அப்புறம் பர்சனல் லோன் வாங்கணும், பர்சனல் லோன் போய்டும். எப்போ நான் வந்து பணவீக்கத்தை நான் முறியடிச்சு நான் என் பணம் எனக்காக வேலை செய்யலையோ அப்போ நான் கண்டிப்பாக லோன் எடுக்கிற மாதிரி வரும். அந்த லோனில் இறங்கினாக்க என்னோட வாழ்நாள் முழுக்க லோன் அடைச்சிக்கிட்டே போயிடுவேன். ஆமாம், இப்போ பையன் வந்து அவன் காலேஜ் படிக்கிறான், அப்போவே அவனுக்கு அந்த கடன் பலி வந்துடும். மைண்ட் செட்லேயே அவனோட மைண்ட் செட்லேயே வந்துடும். அவன் வேலைக்கு போன உடனே அதை முதல்ல கட்டணும். அதை கட்டி முடிக்கிறதுக்கு 5-6 வருஷம், அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை அவன் தொடங்க முடியும். இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கடன் வாங்குற பழக்கமே நமக்குள்ளே வந்ததே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணனால தான். இதுன்னு இப்போ நான் கூட ஒரு 3 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இங்கே நம்ம சென்னையில் இருக்க நார்த் இந்தியன் லேடி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. டெலிஃபோனில் பேசினாங்க. தம்பி அவங்க ஹிந்தியில் பேசினாங்க. அப்போ சேனல் பூரா மேனே தேக்கிறோம் அச்சா கர்றா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, நீ என்ன தான் நீ மூச்சை போட்டு நீங்கள் எல்லோரும் கற்றுனாலும் இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து மார்க்கெட்டில் வரமாட்டாங்க. அவங்க சொன்னது மார்க்கெட்டில் வரதுக்கு பயப்படுவாங்க. அந்த லேடி சார் 97 கோடி இந்த மியூச்சுவல் ஃபண்ட். அப்பா, 97 கோடி அவங்க வச்சுருக்காங்க. அதை கேட்டுட்டு எனக்கு என்ன அப்போ தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க எங்கே 1990லேருந்தே ஷீ டூயிங் எஸ்ஐபி. யாருக்கும் தெரியாத காலத்தில் இன்னைக்கு அசால்ட்டாக கேஷுவலாக அவங்க வந்து ஓய்வூதியத்தில் நிம்மதியாக இருக்கிறாங்க. பேர பிள்ளைங்களுக்கு அந்த பணம் இந்த பணம் எல்லாத்தையும் கொடுத்தது போக 93 கோடியில் உட்காந்துருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்னது, இந்த எங்களுக்கு இந்த அறிவுலாம் வந்துருச்சு, எங்களுக்கு இந்த நிதி சம்மந்தமான இதெல்லாம் எங்களுக்கு அப்போவே சொல்லி கொடுத்துறாங்க. தமிழ்நாட்டில் இதெல்லாம் இன்னும் எப்போ வரப்போகுது, நீ அதனால் நல்லா பேசுங்க, நிறையா பேசுங்கன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ண தான் வந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா, எத்தனை பேர் இதெல்லாம் கேட்க போகிறாங்க? இல்லை, நம்ம பேசுகிறத 2 பேர் கேட்டால் கூட போதும். கரெக்ட் சார், கரெக்ட். 1000 பேரில் 2 பேர் கேட்டால் கூட ரைட் போதும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய. கரெக்ட் சார். இல்லை, இப்போ கூட நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறேன். இந்த யாசகர்கள்னு சொல்லுவாங்கள்ல, பெக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிச்சைக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அந்த யாசகர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏஜ் மோர் தென் 65. எக்ஸாக்டாக நான் பார்த்த ஒரு ஃபார்மேட்டு, இது ரீசெண்டாக நான் பார்த்த ஃபார்மேட்டு. எல்லாம் நான் சென்ட்ரல் போனேன், எக்மோர் போனேன், திருச்சி ஜங்ஷனில் இறங்குறேன், எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் வயதானவர்கள் பிச்சை எடுக்கிறாங்க. 18